குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 19/4/2024 குரோதி வருடம் சித்திரை மாதம் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:02. கரணன் 1:30 முதல் 3 வரை. திதி இன்று இரவு 10:28 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:18 வரை மகம், பின்பு பூரம். நாமயோகம் இன்று அதிகாலை 2:18 வரை கண்டம், பின்பு விருத்தி. கரணம் இன்று காலை 9:32 வரை வணிசை, பின்பு இரவு 10:28 வரை பத்திரை, பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:01 வரை அமிர்த யோகம், பின்பு பிற்பகல் 1:18 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் மூலம், பூராடம். சந்திராஷ்டமமுடைய ராசி தனுசு ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை மதுரை ஸ்ரீ மீனாட்சி ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் பட்டாபிஷேகம். இருவரும் வெள்ளி சிம்மாசனத்தில் பவனி வரும் காட்சி. சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன் தெப்ப உற்சவம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ பெருமாளை வழிபட மேன்மை உண்டாகும். விரதாதி விசேஷங்கள் ஏகாதசி திதி மற்றும் கரிநாள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? புதியதொரு கருவிகளை பழகுவதற்கு நல்ல நாள். சுரங்க வேலைகளை மேற்கொள்ள நல்ல நாள். மருத்துவ ஆலோசனை பெறுவதற்கு உகந்த நாள். கல்வி தொடர்பான பணிகளை மேற்கொள்ள சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 5:51 முதல் 7:39 வரையில் மேஷ லக்னம். 7:40 முதல் 9:42 வரையில் ரிஷப லக்னம். காலை 9:43 முதல் 11:53 வரையில் மிதுன லக்னம். காலை 11:54 முதல் 2:01 வரையில் கடக லக்னம். 2:02 முதல் 4:03 வரையில் சிம்ம லக்னம். மாலை 4:04 முதல் 6:04 வரையில் கன்னி லக்னம். 6:05 முதல் 8:09 வரையில் துலாம் லக்னம். இரவு 8:10 முதல் 10:20 வரையில் விருச்சக லக்னம். 10:21 முதல் 12:28 வரையில் தனுசு லக்னம். 12:29 முதல் 2:22 வரையில் மகர லக்னம். காலை 2:23 முதல் 4:05 வரையில் கும்ப லக்னம். காலை 4:06 முதல் 5:46 வரையில் மீன லக்னம். வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். காலை 6 முதல் 7 மணி வரை சுக்கிர பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை சுக்கிர பகவான் ஓரை. இரவு 8 முதல் 9 மணி வரை சுக்கிர பகவான் ஓரை. சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரங்களை 27 முறை அதிகாலை பொழுது வீட்டில் விளக்கேற்றி பாராயணம் செய்தால் மகாலட்சுமியுடைய அருள் கடாட்சம் கிடைக்கும். செல்வம் மென்மேலும் சேர்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும்
அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். காலை 6 முதல் 7 மணி வரை சுக்கிர பகவான் ஓரையில் இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகிக்கும் போது இந்த நாள் முழுவதும் உங்களுக்கான வருமானத்திற்கான வழி கிடைக்கும். குபேர சம்பத்தினை நீங்கள் பெறுவீர்கள். சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரம். செல்வத்தை அள்ளி தரக்கூடியவர் சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். இந்த சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரங்களை பாராயணம் செய்பவர்களுக்கு, அதிலும் 27 முறை சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்தால் படிப்படியாக முன்னேற்றங்களை நீங்கள் காண முடியும். கோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை தினம் காலை 6 முதல் 7 மணி வரை சுக்கிர பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை புதன் பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனி பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 6ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே குரு பகவானும் 5ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவானும் சஞ்சாரம் செய்கின்றனர். வாகன பயணத்தில் கவனமாக இருங்கள். சந்திர பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். சுகாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். விரயஸ்தானத்தில் ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். 6ஆம் வீடு காலபுருஷ தத்துவப்படி கன்னி ராசியில் கேத்து பகவான், லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், ராசிநாதனான செவ்வாய் பகவானும் சேர்ந்தே சஞ்சாரம் செய்கின்றனர். இந்த நாள் செலவுகள் அதிகம் செய்யாமல் சிக்கனமாக இருப்பதே நல்லது. பண நெருக்கடிகளை தவிர்க்க வேண்டும். நீங்கள் எந்த அளவிற்கு கணிசமாக தேவைக்கு தகுந்தாற் போல் செலவு செய்கிறீர்களோ அதே அளவிற்கு தான் உங்களுடைய வாழ்க்கையின் நிலையும் இருக்கும். வியாபாரம் சம்பந்தமான முடிவுகளில் சிந்தித்து செயல்படுங்கள். சக ஊழியர்களால் அலைச்சல் உண்டாகும். குடும்ப நபர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருக்கலாம். புதிய துறைகளின் மீது ஆர்வம் உண்டாகும். புகழ் நிறைந்த நாள் மேஷராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான். கேத்து பகவானுடைய தாக்கம் நீங்க வேண்டுமானால் விநாயக பெருமானை மட்டுமே வழிபாடு செய்தால்தான் கேத்து பகவானால் வரக்கூடிய சில பிரச்சனைகள் தீரும். கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகன பயண நேரங்களில்
வாகனத்திற்கான ஆவணங்களை கையில் வைத்திருப்பது நல்லது. பொறுமையான நிதானமான போக்கு வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் விவேகமாக செய்யுங்கள், சிந்தியுங்கள், செயல்படுத்துங்கள். எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். சில நேரம் பண நெருக்கடிகள் கூட வரலாம். எப்பொழுதும் சிக்கனத்தை கையாண்டால் பண கஷ்டம் என்பது பெரிதளவில் இருக்காது. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கேத்து பகவானுக்குண்டான அதிபதி ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு நல்லது. கவனமாக இருக்க வேண்டிய நாள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே. அதிலும் வாகன பயண நேரங்களில் நிதானமாக இருக்க வேண்டும். செலவுகளை சிக்கனமாகவே கடைபிடியுங்கள். வீண் செலவுகள் தேவை இருக்காது. இப்படி நீங்கள் செய்யும் பொழுது பண நெருக்கடிகளை தவிர்க்கலாம். மற்றவர்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய பேச்சுக்களை அமைத்துக் கொள்வது அவசியம். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கிர பகவானோடு ராகு பகவான், புதன் பகவானும் சஞ்சாரம் செய்கின்றனர். இன்றைய நாள் உங்களுடைய அமைப்பின்படி வெள்ளிக்கிழமை தினம் மகாலட்சுமிக்கு உண்டான நாள். உங்களுடைய நட்சத்திர அதிபதியும் மகாலட்சுமியே. இந்த தெய்வத்தை வழிபட்டால் அலைச்சலான அமைப்புகள் தீர்வதற்கு வாய்ப்புகள் கிட்டும். ஆனால் கோச்சார நிலைப்படி பார்க்கும் பொழுது சில வேலைகளை ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யுங்கள். ஊழியர்களால் அலைச்சல் இருக்கும். குடும்ப நபர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பொறுமை, நிதான போக்கு தேவை. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. சிவசூரிய பகவானை வழிபடுங்கள். ஆர்வம் உண்டாக்கும், புகழ் நிறைந்த நாள். உறுதுணையாக இருப்பீர்கள். தைரியம் அதிகரிக்கும், வலு நிறைவாக இருக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவானுக்குண்டான நாள். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானே. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 6ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது ராசியின் 12வது வீட்டில் குரு பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம். சுகஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சரிக்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ரிஷபராசி அன்பர்களே. 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தை சொல்லக்கூடியது. இந்த 4ஆம் இடம் தைரிய வீரியத்திற்குண்டான அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். எதிர்பார்த்த சில வேலைகளில் காலதாமதங்கள் இருக்கும். உறவுகளுடைய வருகையினால் மகிழ்ச்சி பெறுவீர்கள். உறவுகளுடைய செயல்பாடுகள் மகிழ்வை தரும். பொருளாதாரம் தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆடம்பரமான விஷயங்களால் குழப்பங்கள் உண்டாகலாம். பிரபலமானவர்களுடைய ஆலோசனைகள் காரணமாக நம்பிக்கை இருக்கும். சுகமே சூழ்க என்கிற இந்த வார்த்தையை அடிக்கடி நீங்கள் பயன்படுத்துங்கள். சுகமே சூழ்க என்பது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நிலையிலும் சுகத்தையும், உடல் ஆரோக்கியத்தையும், செல்வத்தையும், செழிப்பையும், வளமையையும் கொடுக்கக்கூடியது. ஆக ரிஷபராசி அன்பர்களே, எண்ணத்தில் அதிகமாக பதிய வைக்க வேண்டிய இந்த வாசகம் சுகமே சூழ்க என்பது அடிக்கடி நீங்கள் உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை சுகம் நிறைந்ததாகவே அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது.
ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் தான் சஞ்சாரம் செய்கிறார். அதுவும் குரு பகவானோடு சேர்ந்தே இருக்கிறார். ஆக கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய செயல்கள் சிலவற்றில் காலதாமதம் இருக்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுத்து நடப்பது, பேசுவது நல்லது. யாரிடத்திலும் எந்த ஒரு விவகாரங்களும் வைத்துக் கொள்ள வேண்டாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை. வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் சாந்த உருவில் இருக்கக்கூடிய அம்பிகை வழிபாடு மிக நல்லது, ஏற்றது. ஆர்வம் உண்டாக்கும், புகழ் நிறைந்த நாள். உறுதுணையாக இருப்பீர்கள். தைரியம் அதிகரிக்கும், வலு நிறைவாக இருக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 6ஆம் நாள். மனதளவில் புதிய தெளிவோடு இருப்பீர்கள். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அரசு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். மிதுனராசி அன்பர்களே, வியாபாரம் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய பயணங்களினால் நன்மைகள் உண்டாகும். உங்களுடைய சொந்த விஷயத்திலும் சரி, விவகாரங்களிலும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சுதந்திர தன்மை இருக்கும். மனதில் பட்டதை உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள். வியாபார ரீதியான பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். பயம் மறையும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்தும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது மிக மிக நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானே தேவதை. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சனீஸ்வர பகவானோடு இருக்கிறார். ஆகவே மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் நல்லதொரு முடிவுகள் ஏற்படும். மன அமைப்பு சீராகும் நாள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தேவதை ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு சிறப்பு. வெள்ளிக்கிழமை காலை 10:30 முதல் 12 மணி வரையில் ராகு கால நேரத்தில் வழிபாடு செய்தால் நிச்சயம் செல்வ வளம் அதிகரிக்கும். பகை தன்மை நீங்கும். விரோதங்கள் மறையும். தொழில் விருத்தி உண்டாக்கும். வியாபாரத்தில் மென்மேலும் சிறப்பான நிலைக்கு வர வாய்ப்புகள் உண்டு. நன்மைகள் ஏற்படும். விலகி இருந்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய முன் வரலாம். வெளியூர் பயணத்தின் காரணமாக நன்மைகள் ஏற்படும். சுதந்திர போக்கோடு இருப்பீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நித்தையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே என்ற குரு பகவானுக்கான இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி உச்சரித்து வந்தால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் மிகுதியாக இருக்கும். நல்லதொரு நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். மனநிலையில் முன்னேற்றங்கள் உண்டாகும். பெரிய பெரிய தலைவர்களுடைய அறிமுகம் ஏற்படும். வீணான பயனற்ற பயங்கள் மறையும். புகழ் நிறைந்த நாள். உறுதுணையாக இருப்பீர்கள். தைரியம் அதிகரிக்கும். வலு நிறைவாக இருக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்குண்டான காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீட்டில் விளக்கேற்றி 27 முறை பாராயணம் படிப்பவர்களுக்கு செல்வ வளம் மிகுதியாகும். தொடர்ந்து அந்தந்த நாளுக்குண்டான கிரகங்களுக்குண்டான காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு கிரக தோஷங்கள் விலகும். நவ கிரகங்கள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும். ஆகவே கடகராசி அன்பர்கள், உங்கள் ராசிநாதனான சந்திர பகவான் 2ஆம் வீட்டில் சிம்ம ராசியில் வாக்குஸ்தானம், தனஸ்தானம், வருமான பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய நாள் பேச்சுக்களில் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், சிம்ம ராசிக்கு உங்களுடைய ராசியானது விரய ராசியாக வரும். விரய பாவாதிபதியே 2ஆம் வீட்டில் போய் சஞ்சாரம் செய்கிறார். மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பதால் வேலை விரைவாகவே நடக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் குறித்த சிந்தனை ஏற்படும். வியாபாரத்தில் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். முதலீடு சம்பந்தமான வேலைகளில் ஆலோசனைகள் பெற்று முடிவெடுப்பது நல்லது. பொதுவாக நன்மை நிறைந்த நாள் கடகராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. குரு பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார், சூரிய பகவானோடு இணைந்து. இன்றைய நாள் நீங்கள் சிந்தித்துதான் செயல்பட வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் அனுமானிக்காமல் பேசிவிடக்கூடாது. கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள். சிந்தித்து செயல்படுவது நல்லது. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டிலேயே சஞ்சாரம் செய்கிறார், செவ்வாய் பகவானோடு இணைந்து. பூசம் நட்சத்திரக்காரர்களே, சிவபெருமானுடைய வழிபாடு செய்யுங்கள். வெள்ளிக்கிழமை தினத்தில் அபிஷேக ஆராதனைகள் செய்வது உச்சிதம். கோப உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீர்கள். உங்களுடைய பேச்சுக்கள் சரியாக இருந்தால் மட்டுமே நீங்கள் முன்னெடுத்து செல்லலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் குறித்த சிந்தனை இருக்கும். முதலீடு சார்ந்த விஷயங்களில் ஆலோசனைகள் தேவை. ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாளுடைய வழிபாடு நல்லது. வெள்ளிக்கிழமை தினம் சுக்கிரவாரம். சுக்கிரன் என்றாலே அதனுடைய அதி தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரே. ஆக ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மகாலட்சுமி கோவிலுக்கு செல்லலாம். பெருமாள் ஆலயங்களிலும் மகாலட்சுமி தாயாருக்கு என்று தனி சன்னதி இருக்கும். சில ஆலயங்களில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக ஸ்ரீமன் நாராயணர் தரிசனம் கிடைக்கும். அப்படி இருந்தாலும் கற்கண்டு வாங்கிக் கொள்ளுங்கள். துளசி மாலை சாற்றி கற்கண்டு நைவேத்தியம் செய்து அவற்றை வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். புகழ் நிறைந்த நாள்.
உறுதுணையாக இருப்பீர்கள். தைரியம் அதிகரிக்கும். வலு நிறைவாக இருக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 6ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது ராசியின் 2ஆம் வீடு வாக்குஸ்தானம், தனஸ்தானம், வருமான ஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். சந்திர பகவான் விரையாதிபதி ஸ்தானத்திற்குண்டான அதிபதி. அவர் அந்த பாவகத்தின் அதிபதியே உங்களுக்கு ராசிக்கு வந்திருப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். பகை உணர்வு வேண்டாம். எதையும் நன்மையாகவே நீங்கள் எடுத்துக்கொள்வதே சிறப்பு. ஏற்றமாக இருந்தாலும் சரி, இரக்கமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, எதற்காகவும் மனம் வருந்தாமல் சீரான போக்கிலேயே செயல்படுங்கள். நடுநிலையாக இருங்கள். பகைமை உணர்வு எந்த விதத்திலும் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்காது. ஊழியர்களிடத்தில் அலுவலகம் தொடர்பாக மற்றவர்களிடம் முடிந்த அளவிற்கு விட்டு கொடுத்து செயல்படுவது நல்லது. ஊர் கூடி தேர் இழுக்க வேண்டும் என்பார்கள். ஆக ஊர் ஒன்றிணைந்தால்தான் எல்லா வேலைகளும் நடக்கும் என்பது பொருள். ஆக மற்றவர்களோடு இணங்கி இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். மற்றவர்களுடைய கருத்துக்களை ஏற்க முயற்சி செய்யுங்கள். வருமான உயர்வு குறித்த எண்ணங்கள் மேம்படும். நண்பர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் விவேகமாக இருக்க வேண்டும். பழைய சிந்தனைகள் மூலம் செயல்பாடுகளில் ஒரு விதமான தடுமாற்றம் இருக்கும். ஆதரவு மேம்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான். கேத்து பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பம், வருமான ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வருமானம் என்பது நினைத்த நேரத்திற்கு அல்லாத ஒரு சூழ்நிலையில் கூட கிடைக்கும். எதிர்பார்க்கும் பொழுது கால தாமதமாகவே இருக்கும். பேச்சுக்களில் கவனமாக இருங்கள். உங்களுடைய பேச்சுக்களினால் சில விபரீதங்கள் வரலாம். எதையும் குறுகிய மனப்பான்மையோடு எண்ண வேண்டாம். மனதை பெரிதுபடுத்துங்கள். பிறரிடத்தில் அனுசரித்து சென்றால்தான் உங்களுடைய செயல்கள் ஓரளவிற்காவது கைகூடி வரும். திறமைகள் என்ன என்பதை அறிவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 1, 2, 3, 4ஆம் பாவகத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார். வெள்ளிக்கிழமை தினமாக புகழ் நிறைந்த நாள். உறுதுணையாக இருப்பீர்கள். தைரியம் அதிகரிக்கும். வலு நிறைவாக இருக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 6ஆம் நாள். ராசியின் 12வது இடத்தில் சந்திர பகவானும் ராசியிலேயே கேத்து பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது.
ராசியின் 8ஆம் வீடு குரு பகவான் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். ருணரோக சத்ருபாவகத்தில் சனி பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. கன்னிராசி அன்பர்களே, பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். பணவரவு சம்பந்தமான சிந்தனைகள் இருக்கும். தேடல் தொடர்பான விஷயங்களிலேயே இந்த நாள் பொழுது உங்களுக்கு சரியாகவே அமையும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில் சுப செலவுகள் ஏற்படும். வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள் உண்டாகும். அலுவலக வேலைகளில் ஆர்வமின்மை உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் ஒருவிதமான சோர்வுகள் ஏற்படும். வீணான விஷயங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. பணம் எப்படி விரயமாகிறதோ அதே போல எண்ணத்தினாலும் உடலில் உயிர் சக்தி குறையலாம், விரயமாகலாம். அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் விரயத்தில் இருப்பதால் தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்று சந்திர பகவானை வழிபடுங்கள். சற்று நட்டங்கள் தவிர்க்கப்படும், விரயங்கள் குறைவாகலாம். உரு ஏற திரு ஏறும் என்பார்கள். எந்த அளவிற்கு நீங்கள் தெய்வ மந்திரத்தை பிரயோகம் செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு நன்மைகள் உண்டாக்கும். தினம்தோறும் அந்தந்த நாளுக்குண்டான காயத்ரி மந்திரங்கள் கொடுக்கப்படுகிறது. அவற்றை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீட்டில் விளக்கேற்றி அந்த நாளுக்குண்டான காயத்ரி மந்திரங்களை பாராயணம் செய்வதால் நவகிரக தோஷங்கள் நீங்கும். இதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். முயற்சி செய்து பாருங்கள். வாழ்க்கையில் நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் என்பது காணப்படாது. தேவையற்ற விஷயங்களுக்காக பிறரை, அதிலும் நெருக்கமானவர்களிடத்தில் கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அவரோடு குரு பகவானுடைய சஞ்சாரமும் அமைகிறது. 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். விரையாதிபதியான சூரிய பகவானும் உங்களுக்கு 8இல் இருக்கிறார். புகழ் நிறைந்த நாள். உறுதுணையாக இருப்பீர்கள். தைரியம் அதிகரிக்கும். வலு நிறைவாக இருக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 6ஆம் நாள் சுக்கிர பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் நாள். உங்களோடு இருக்கக்கூடிய நபர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். பிறரை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். வேலை தொடர்பாக வெளியூர்களுக்கு பயணப்படுவீர்கள். ஒரு சிலருக்கு வியாபாரம் சம்பந்தமாக பயணிக்கக்கூடிய நிலையில் சில திடீர் மாற்றங்கள் வரலாம். பயணங்கள் தள்ளி போகலாம். அல்லது வேறு தேதிக்கு நீங்கள் மாற்றி சுப பலன்களை பெறுவதாகவும் இருக்கலாம். மனநிலையில் உங்களுக்கு தெளிவு ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களே, பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. கலைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிட்டும். கூட்டாளிகளோடு ஒத்துழைப்பின் மூலமாக தொழிலில் லாபம் அதிகரிக்கும். அபிவிருத்தி உண்டாகும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். மன சந்தோஷம் உண்டாகும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மன நிறைவை ஏற்படுத்தும். உங்களுக்கு மனதில் இருந்து கொண்டிருந்த சில கோபங்கள், வெறுப்புகள், தாபங்கள், மன கஷ்டங்கள் இவையெல்லாம் விலகுவதற்கான நாள்.
வெள்ளிக்கிழமை தினம் உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாளில் சுக்கிர கணபதி வழிபாடு செய்யலாம். அதோடு மகாலட்சுமிக்கு வில்வத்தினால் அர்ச்சனை செய்து குங்கும அர்ச்சனை செய்யலாம். வீட்டில் மாலை நேரத்தில் சர்க்கரை பொங்கல் மற்றும் மொச்சை சுண்டல் செய்து நைவேத்தியமாக படைத்து அந்த நைவேத்திய பொருட்களை பிரசாதத்தை உங்கள் குடும்ப நபர்கள் மட்டும்தான் சாப்பிட வேண்டும். வெளி நபர்களுக்கோ அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கோ கொடுக்க கூடாது. வெள்ளிக்கிழமை தினத்தில் கல் உப்பு வாங்கி வைப்பது மிக மிக விசேஷம். இதனால் பொருளாதாரத்தில் நிலை உண்டாகும், உயரும், லாபம் கிடைக்கும், அனுகூலம் நிறைந்த நாளாகவும் அமையும். மனநிலையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறையும். வருமானத்தில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கி முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் எதையும் நேர்மையாகவும் நியாயமாக இருப்பதால் சமூகத்தில் உங்கள் மீதான மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூட, மக்கள் மூலம் நல்ல பெயரையும் புகழையும் பெறுவீர்கள். கீர்த்தி உண்டாகும் நாள். மாணவர்கள் உங்களுடைய தேடல் தொடர்பாக அனுகூலமான நல்ல செய்திகள் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். பொதுவாக செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. புகழ் நிறைந்த நாள். உறுதுணையாக இருப்பீர்கள். தைரியம் அதிகரிக்கும். வலு நிறைவாக இருக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப் பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 6ஆம் நாள். தன வரவுகள் தேவைக்கு ஏற்ப இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். உறவினர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக்கும். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். வருமானத்திற்குண்டான வழிகள் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக அமைகிறது. இன்றைய நாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆதரவு பெருக்கும் அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். வெள்ளிக்கிழமை தினம் உங்களுக்கு சுப மங்கள யோகத்தை கொடுக்க போகிறது. எண்ணியும் பார்க்காத வகையில் சில புதிய பொருட்களை வாங்குவீர்கள். மன நிம்மதி இருக்கும். சந்தோஷம் பெருக்கும். ஆனந்தமாக செயல்படுவீர்கள். வீட்டில் இருந்த பண பிரச்சனை தீரும். யார் ரூபமாகவாவது இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைப்பதை நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் உணர்வீர்கள். பெரியவர்களுடைய ஆலோசனைகளால் மனதில் தெளிவு ஏற்படும். பெருமை மேம்படும் நாள். தாய் தந்தையரிடத்தில் ஆசியை பெற்று செய்வது உங்களுக்கு சுப மங்கள யோகத்தை உண்டு பண்ணும். தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். முன்னேற்றங்கள் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஆர்வம் மேம்படும் நாள். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே விசாக நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யும் போது, அதிலும் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். அவரே குருகாரகன், புத்திரகாரகன். உங்களுடைய நட்சத்திர அமைப்பின்படி மென்மேலும் நீங்கள் சிறப்பாக வாழ இறைவன் உங்களுக்கு வழிகாட்டுவார், அனுகூலம் புரிவார். இந்த நாள் உங்களுக்கு நன்மைகள் மிகுதியாக கிடைக்கும்படியாகத்தான் அமைகிறது. அதிலும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவது, வீட்டை பராமரிப்பது, அழகுபடுத்துவது, கலை சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவது, பெரியவர்களுக்கே நீங்கள் நல்ல கருத்து சொல்லக்கூடிய நிலையில் தான் இருப்பீர்கள். உங்களுடைய பேச்சுக்கள் மிக சிறப்பாக அமையும்.
புகழ் நிறைந்த நாள். உறுதுணையாக இருப்பீர்கள். தைரியம் அதிகரிக்கும். வலு நிறைவாக இருக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 6ஆம் நாள் கிரக அமைப்பின்படி பார்க்கும்போது செயல்களில் ஒருவிதமான ஆர்வமில்லாத தன்மை ஏற்படும். குடும்ப நபர்களிடத்தில் அனுசரித்து செல்வதே நல்லது. எதிர்பாராத சில செலவுகள் காரணமாக நெருக்கடிகள் உண்டாகும். ஆன்மீகம் தொடர்பான வேலைகளில் ஈடுபாடு இருக்கும். வெள்ளிக்கிழமை தினம் பிடித்த இடங்களுக்கு சென்று வருவீர்கள். ஆலய வழிபாடு மன நிம்மதியை தரும். சந்தோஷத்தை உண்டு பண்ணும். தெய்வ அனுகிரகத்தை உங்களுக்கு பூரணமாக பெற்றுத்தரும். பிள்ளைகளுடைய குணநலன்களை புரிந்து செயல்படுவீர்கள். பிரபல மாணவர்களுடைய உதவியால் நெருக்கடியான பிரச்சனைகள் குறையும். வருமானத்திற்குண்டான வழி கிடைக்கும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. எதிர்பார்த்த இடத்திலிருந்து தன வரவுகள் கிடைக்கும். வியாபாரத்தின் சம்பந்தமாக முதலீடுகள் தொடர்பான எண்ணங்கள் இருக்கலாம். குடும்ப நபர்களிடத்தில் வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் வேண்டாம். இன்றைய நாள் கூடுமான வரையில் மௌனமாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். பொதுவாக பார்க்கும் பொழுது வெற்றி நிறைந்த நாள். தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான். கேத்து பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கேத்து பகவான் இருக்கக்கூடிய இடம் கன்னி ராசி. அதனுடைய அதிபதி புதன் பகவான் 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஒருவிதமான ஆர்வமில்லாத தன்மைகள் உண்டாகலாம். எதிலும் சலிப்பு தன்மை இருக்கும். வேகம் இருக்காது. சோம்பலாக உணர்வீர்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார். மகாலட்சுமி அருள் வேண்டி வெள்ளிக்கிழமை தினத்தில் கோவிலுக்கு சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டால் பணம் சம்பந்தமான நெருக்கடிகள் குறையும். குழந்தைகளுடைய குணத்தை புரிந்து கொள்வீர்கள். ஆன்மீகம் சார்ந்த வேலைகளில் ஈடுபாடு இருக்கும். புகழ் நிறைந்த நாள். உறுதுணையாக இருப்பீர்கள். தைரியம் அதிகரிக்கும். வலு நிறைவாக இருக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 6ஆம் நாளில் குடும்பத்தில் சிறு சிறு வகையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். காரணம் 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவான் அஷ்டமஸ்தானம் மறைவு ஸ்தானத்திற்கு வருவதால் தான் கணவன் மனைவிக்கிடையே சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம். வியாபாரம் செய்பவர்கள் நண்பர்களிடத்திலும் சரி,
சற்று பொறுமை நிதானத்தோடு பேச வேண்டும். கருணை உள்ளத்தோடு இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் திருப்தி இல்லாத ஒரு தன்மையான சூழல் அமையும். எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதமாக கூட கிடைக்கலாம். புது நபர்களுடைய அறிமுகம் ஏற்படலாம். நல்ல சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது. பயணம் சம்பந்தமான செயல்களில் விழிப்புணர்வு தேவை. மகர ராசி அன்பர்களை 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் கூட்டாளிகள் மற்றும் மனைவி ஸ்தானத்திற்குண்டான அதிபதியான சந்திர பகவான் 8இல் இருப்பதால் தொழில் சார்ந்த விஷயங்களில் போட்டிகள் அதிகமாகவே இருக்கும். வியாபாரம் சம்பந்தமான சில எண்ணங்களை வெளிப்படுத்துங்கள். ராசியினுடைய அமைப்புப்படி இன்றைய நாள் பணவரவு என்பது ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். தகுந்த நபர்களுடைய ஆதரவு என்பது இருக்காது. முன்பின் முரணான விஷயங்கள் கூட நடக்கலாம். எச்சரிக்கையாக இருங்கள். கவனமாக பேசுங்கள். இந்த நாள் ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி 4ஆம் வீடான மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் நிலவும். எதிலும் திருப்திகரமற்ற தன்மையாகவே இருப்பீர்கள். செய்யக்கூடிய வேலைகளிலும் உங்களுக்கு சில இழுபறிகள் இருக்கத்தான் செய்யும். மனநிலையில் உங்களுக்கு சாந்தம், அமைதி என்பது காணப்படாது. ஒரு சில அலைச்சல்களிலேயே நீங்கள் இருந்து கொண்டிருப்பீர்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்பாள் வழிபாடு நல்லது. குங்கும அர்ச்சனை செய்து வந்தால் அம்பிகையின் அருள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. திருவோண நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். மனநிலையில் சில மாற்றங்கள் இருக்கும். குழப்பம் ஏற்படலாம். தெளிவு என்பது இருக்காது. முடிந்த வரையில் தியானம் போன்ற சில விஷயங்களை ஆத்மார்த்தமாக செய்தாலே போதுமானது. சூழ்நிலைகளை தெரிந்து கொண்டு செய்யும் போது சில பிரச்சனைகள் நீங்கும். எதிலும் நிதானமாக இருந்தால்தான் வருமானம் கிடைக்கும். வெளியூர் தொடர்பான செயல்களிலும் சரி, பேச்சுக்களிலும் நிதானம் தேவை. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்வது நல்லது. விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். போட்டிகள் இருக்கும். செவ்வாய் பகவான் சனீஸ்வர பகவானோடு இணைந்து 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்கிறார். வீட்டிலும் உங்களுக்கு சில கசப்புகள் இருக்கும். மன வேற்றுமையோடு தான் இருக்க வேண்டிய ஒரு சூழலில் இருப்பீர்கள். பெரியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதைகளை கொடுத்தால்தான் இந்த நாள் சிறப்பாகவே அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 6ஆம் நாள் ராசிநாதனான சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் வீட்டு அதிபதி வீரியம் தைரியத்தின் அதிபதியான செவ்வாய் பகவானும் சேர்ந்தே சஞ்சாரம் செய்கிறார். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை விலகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வாழ்க்கை துணைவரின் வழியில் அனுகூலம் ஏற்படும். கும்பராசி அன்பர்களே, தொழில் சார்ந்த விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் களத்திரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கணவன் மனைவி கிடைக்கே புரிதல் இருக்கும். அந்யுன்யம் அதிகரிக்கும். நெருக்கம் உண்டாகும். ஒற்றுமை உணர்வோடு இந்த நாளுக்கான செயல்களில் ஈடுபடுவீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு.
கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் ஓரளவு குறையும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும். மன நிறைவு பெற்ற நாளாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவான் ஓரை நல்லது. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. செவ்வாய் பகவான் ராசியிலேயே சனீஸ்வர பகவானோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். சுறுசுறுப்பாக இருப்பதற்கான சூழல் அமையும். வியாபாரத்தில் கண்ணோட்டமாக இருப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். வாழ்க்கை துணைவரின் வழியில் அனுகூலம் உண்டாகும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. வெள்ளிக்கிழமை தினம் காலை ராகு கால பூஜையில் பங்கேற்று செயல்படுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களே, கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் குறையும். சக நபர்களுடைய ஆதரவு மேம்படும். குடும்பத்தில் குழந்தைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெருமை மிகுந்த நாளாக இருக்கும். போற்றி புகழ்ந்து பாராட்டப்படுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். செய்யும் தொழிலே தெய்வம் என நம்பக்கூடியவர்கள் நீங்கள். ஒத்துழைப்பு மேம்படும். நிறைவு நிறைந்த நாள். சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மன மகிழ்ச்சி உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். மன நிறைவு நிறைந்த நாள். பிரச்சனைகள் ஓரளவிற்கு கட்டுப்பாட்டுக்குள் வரும். தேவைக்கு ஏற்றாற்போல் பணம் கையில் கிடைக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதற்கான வழிமுறைகள் கூட கிடைக்கலாம். கவனம் தேவை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 6ஆம் நாள். ராசியின் 2ஆம் வீட்டில் குரு பகவான் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். வியாபாரத்தில் மதிப்பு உயரும். வருமானம் கைமேல் பலன் கிட்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். ஒத்துழைப்பு மேம்படும். கலகலப்பு நிறைந்த நாள். சிரிப்பும் புன்னகையும் வீட்டில் கொண்டாட்டத்தோடு இருப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, சுப முயற்சிகளில் முன்னேற்றங்கள் காணப்படும். உறவினர்களின் வழியில் அனுகூலம் உண்டு. உடல் ஆரோக்கியம் மேம்படும். புதியதொரு விஷயங்களில் ஆர்வமாக கலந்து கொள்வீர்கள். அரசு தொடர்பான எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் கிட்டும். தொழில் நிலையில் வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். புதிய நபர்களுடைய ஆதரவு பெருகும். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் புது புது விஷயங்களை முன்னெடுத்து செல்வீர்கள். இதனால் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். உடல் நலம் சார்ந்த மனநலம் சார்ந்த விஷயங்களில் புது தெம்பும் உற்சாகமும் புத்தொழியும் பெறுவீர்கள். மீனராசி அன்பர்களே, உடல் நலம் சீராக சிறப்பாகவே அமையும். மனம் நிறைவாக இருப்பதால் புதிய வேலையின் மீதான ஆர்வம் இருக்கும். புது புது விஷயங்களை கொண்டு வருவதால் உங்களுக்கு பேரும் புகழும் நிலைத்து நிற்கும். குடும்பத்தில் ஒற்றுமை இருப்பதாலும் எண்ணிய காரியங்களை மற்றவர்கள் உதவியோடு செய்து முடிப்பீர்கள். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும்.
குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. மதிப்பு மரியாதை உயரும். உங்களுடைய கருத்துகளுக்கு வரவேற்பு கிடைக்கும். புகழின் உச்சிக்கு செல்வீர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாகவே இருக்கும். சுய முயற்சிகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும். கவனமாகவும் செயல்படுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. சனீஸ்வர பகவான் ராசிக்கு 12ஆம் வீடான கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அவரோடு செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். வலிமை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். தேர்ச்சி அதிகரிக்கும். பொது காரியங்களில் மிக அழகாக முடித்துக் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. பெருமாள் வழிபாடோடு ஸ்ரீ மகாலட்சுமியையும் சேர்த்து வழிபடுங்கள். உதவிகள் கிடைக்கும் நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டாக்கும். எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். லாபத்தோடு இருப்பீர்கள். பேச்சுக்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை உண்டு பண்ணி தரும். புதன் பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். பிறரால் உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும். ஏற்றம் பிறக்கக்கூடிய அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் அதிர்ஷ்டம், ஆனந்தம், அற்புதம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.